பாக்ஸிங் பொறுத்தவரையும் ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்னு அமெச்சூர் பாக்ஸிங், இன்னொன்னு ப்ரொஃபஷனல் பாக்ஸிங். ஃபர்ஸ்ட் அமெச்சூர் பாக்ஸிங்னா என்னன்னு பார்ப்போம். அமெச்சூர் பாக்ஸிங் தான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு எலிஜிபிள் ஆகும். காலேஜ் சீட்ஸ் ஆகட்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆகட்டும், அமெச்சூர் பாக்ஸிங்ல இருக்க சர்டிபிகேட்ஸ் வச்சு தான் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த அமெச்சூர் பாக்ஸிங்ல பாக்ஸர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஹெட் கார்ட் போட்டிருப்பாங்க, கையில வந்து இந்த மாதிரி மொத்தமான கிளவுஸ் போட்டிருப்பாங்க. ட்ரெஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெட் இல்லைன்னா ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. நிறைய ரூல்ஸ் இருக்கு. பஞ்சஸ் வந்து இப்படி பஞ்சஸ் பண்ணக்கூடாது, தலைக்கு பின்னாடி அடிக்கக்கூடாது, இடுப்புக்கு கீழே அடிக்கக்கூடாது, திரும்ப கூடாது, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு. அந்த அமெச்சூர் பாக்ஸிங் வந்து மொத்தமே மூணு ரவுண்டு தான் இருக்கும். ஒரு ரவுண்டுக்கு 3 நிமிஷம். அந்த ஒரு 3 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 நிமிஷம் ரெஸ்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி 3 ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஒருவேளை பாக்ஸருக்கு கொஞ்சம் நல்லா அடி விழுந்துருச்சுன்னா இந்த ரெஃப்ரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேட்சை ஸ்டாப் பண்ணி அந்த அடி வாங்கின பாக்ஸருக்கு 8 கவுண்ட் ரெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த 8 கவுண்ட் ரெஸ்ட் கொடுத்தது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அடி வாங்கின பாக்ஸர்கிட்ட ரெஃப்ரி கேட்பாங்க, இந்த மாதிரி இது மேற்கொண்டு நீ விளையாடுறியா இல்ல குவிட் பண்ணிக்கிறியா அப்படின்னு. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க மேற்கொண்டு விளையாடலாம், இல்ல அப்படின்னா குவிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சேஃபான கேம் தான் இந்த அமெச்சூர் பாக்ஸிங். ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க.